இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 12ஆம் வகுப்பு கணக்கு பதிவியலில் பாடம் 1 ஒற்றை பதிவு முறை கணக்கீடுகளில் இருக்க எடுத்துக்காட்டுகள் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஒற்றை பதிவு முறை கணக்கீடுகள்னால் ஃபஸ்ட்டு என்னன்னு தெரியும். ஒற்றை பதிவு முறை கணக்கீடுகள் அப்படின்னா நம்ம முன்னாடி 11th இரட்டை பதிவு முறை பார்த்துருப்போம். அதாவது பற்று வரவு ரெண்டுமே இருக்கும். அப்படின்றப்போ ஒற்றை பதிவு முறைன்றப்ப இங்கே பற்று அல்லது வரவு ஏதாவது ஒன்று தான் நம்ம பதிவு செய்வோம். அதனால தான் ஒற்றை பதிவு முறை கணக்கீடுகள்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ நம்ம சம்குள்ளே போகலாம். ஒற்றை பதிவுமுறை கணக்குகளில் நமக்கு எடுத்துக்காட்டு 1ல் கொடுத்துருக்க கணக்கோட வகை என்ன அப்படின்னா லாபம் அல்லது நட்டம் கண்டறிகிறது. ஸோ ஒற்றை பதிவுமுறையை பயன்படுத்தி நம்ம லாபம் அல்லது நட்டம் இப்போ கண்டுபிடிக்கணும். ஒன்று அது லாபமாக இருக்கும் இல்லை நட்டமாக இருக்கும். இப்போ அதுதான் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துட்டாங்க. ஓகே, இப்போது என்னென்ன டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு தொடக்க முதல் கொடுத்துருக்காங்க. தொடக்க முதல் ஆண்டு தொடக்க முதல் அப்படின்னா அந்த வருஷத்தோட தொடக்கத்தில் அந்த கம்பெனிக்கிட்ட எந்த அளவுக்கு முதல் இருந்திருக்கு அப்படின்றதான் ஆண்டு தொடக்கம் தான் சொல்லுவாங்க. ஸோ எவ்வளோ இருந்திருக்கு அப்படின்னா 2 lakh வச்சுருந்துருக்காங்க. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இறுதி முதல் அப்படின்றதுனா அந்த கம்பெனியோட கடைசியில் கணக்கு பார்க்கும்போது எவ்வளோ முதல் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறதா இறுதி முதல். அது எவ்வளோ இருக்குன்னா 3,50,000 இருக்குது. அடுத்து கூடுதல் முதல்னால் இடையில அந்த கணக்காண்டு ஒரு கணக்காண்டுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த கணக்காண்டில் அதாவது ஏப்ரல் 1 மார்ச் 31 அவங்க ஏதாவது முதல் கொண்டு வந்திருப்பாங்க அந்த வருஷத்துக்காக. ஸோ அதை தான் கூடுதல் முதல் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. எடுப்புகள் அப்படின்றப்போ எடுப்புகள்னால் அந்த அவங்க கம்பெனி நடந்திருக்கும் போது ஏதாவது தேவைக்காக அவங்களோட சொந்த தேவைக்காக எடுத்திருப்பாங்க. அதெல்லாம் எடுப்புகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கூடுதல் முதல் எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா 70,000 கொடுத்துருக்காங்க. எடுப்புகள் 40,000 கொடுத்துருக்காங்க. இதை தான் இப்போ நம்ம கொடுத்துருக்க சம். இதை வச்சு தான் இப்போ நம்ம இந்த கம்பெனிக்கு லாபமாக நட்டமாக அப்படின்றத கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம சம் போடுறதுக்கு நம்ம அந்த கணக்கோட ஃபார்மேட்டை தெரிஞ்சுருக்கணும். ஃபார்மேட் என்ன அப்படின்னா லாப நட்ட அறிக்கை. இதுதான் ஃபார்மேட்டு. அவங்க இறுதி முதல் எப்போ கொண்டு வந்திருக்காங்க, அதாவது இறுதி முதல் அப்படின்றது ஆண்டு வருஷத்தோட கடைசியில் தான் நம்ம டிசைட் பண்ணுவோம். ஸோ எப்போ டிசைட் பண்ணியிருக்காங்கன்னா மார்ச் 31, 2017 டிசைட் பண்ணியிருக்காங்க. இப்போ அதுதான் நம்மளை பொறுத்த வரைக்கும் அந்த வருஷத்தோட கடைசி நாள் அன்றைக்கி தான் க்ளோஸ் பண்ணுறாங்க. என்றைக்கு க்ளோஸ் பண்ணுறாங்களோ அந்த டேட் தான் போடணும். 2017 மார்ச் 31 இந்த கணக்கு எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணுறாங்க. க்ளோஸ் பண்ணுறதுனால அந்த அன்னைக்கு தான் லாப நட்ட அறிக்கை நம்ம தயாரிக்கிறோம். ஸோ 2017 மார்ச் 31 நாளோட முடிவடையும் ஆண்டுக்குரிய லாப நட்ட அறிக்கை அந்த நாளோட முடிகிறதுக்காக அந்த லாப நட்ட அறிக்கையை தயாரிக்கிறோம். இதோட ஃபார்மேட் என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு விவரம் தொகை 2 காலம் தான், வேறு எந்த காலமே போடணுன்ற அவசியம் இல்லை. இதில் என்ன பண்ணணும் அப்படின்னா நமக்கு இப்போ லாபமாக நட்டமா அப்படின்றத கண்டுபிடிக்கிறதா நம்மளோட கொஸ்டினே. அதுக்கு ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா நம்மக்கிட்ட இறுதி முதல் நமக்கு கொடுத்துருப்பாங்கல்ல கணக்கில் இறுதி முதல் எவ்வளோ கொடுத்துருக்காங்க 3,50,000. அதுதான் முதல்ல எடுத்தோன்னே எழுதணும். ஸோ இதுதான் இறுதி முதல். அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா எடுப்புகள் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கணும். எடுப்புகள் எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா 40,000 கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இறுதி முதலோட எடுப்புகளை என்ன பண்ணணும் அப்படின்னா கூட்டணும். நம்ம ஆல்ரெடி 11th பார்த்துருப்போம். அதாவது எப்போனா இறுதிநிலை அறிக்கை தயாரிக்கும் போது பார்த்துருப்போம். இறுதிநிலை அறிக்கை தயாரிக்கும் போது என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்மளோட முதலை போட்டுட்டு அதிலேருந்து எடுப்புகளை கழிப்போம். அதாவது முதல் அப்படின்றது என்னது தொடக்கத்தில் கொண்டு வந்த முதலை போட்டுட்டு அதுலேருந்து எடுப்புகளை நம்ம லாப நட்ட அறிக்கை தயாரிக்கும் போது கண்டுபிடிப்போம். இறுதி கணக்குகள் செஞ்சுருப்போம். அதில் செஞ்சுருப்போம். தொடக்க முதலோட நம்ம எடுத்த எடுப்புகளை கழிப்போம். ஸோ நம்ம தொடக்க முதலோட எதெல்லாம் கழிக்கிறோமோ அது எல்லாத்தையும் இறுதி முதலோட கூட்டணும். தொடக்க முதலோட எதெல்லாம் கூட்டுறோமோ அது எல்லாத்தையும் இறுதி முதலோட கழிக்கணும். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா தொடக்க முதலோட எடுப்புகளை என்ன பண்ணுவோம் அப்படின்னா கழிப்போம். அதே கூடுதல் முதல் என்ன பண்ணுவோம்னா கூட்டுவோம். ஓகேவா? ஸோ அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம தொடக்க முதலோட முன்னாடி இறுதி கணக்குகள் செய்யும்போது நம்ம எதெல்லாம் கழிச்சிருக்கோமோ அது எல்லாத்தையும் கூட்டணும். எதெல்லாம் கூட்டியிருக்கோமோ அது எல்லாத்தையும் கழிக்கணும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இறுதி முதல் போட்டாச்சு. அடுத்து எடுப்புகளை என்ன பண்ணுவோம் அப்படின்னா தொடக்க முதல் கழித்து தான் காட்டுவோம். அப்போ என்ன பண்ணுவோம் இறுதி முதலோட கூட்டி காட்டணும் அப்படின்னா எடுப்புகள் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 40,000. ஸோ கூட்டினா 3,90,000. அடுத்து என்ன கொடுத்துருக்கு அதாவது இறுதி முதலுக்கு அப்புறம் எடுப்புகள் போட்டு எடுப்புகளுக்கு அப்புறம் என்ன வரும் அப்படின்னா கூடுதல் முதல் வரும். கூடுதல் முதல் என்ன பண்ணுவோம் அப்படின்னா தொடக்க முதலோட கூட்டுவோம். ஆனால் இந்த இடத்துல கூட்டக்கூடாது. ஸோ இறுதி முதல் போட்டிருக்கனால இறுதி முதல்லேருந்து கழிச்சு காட்டணும். கழிச்சோம் அப்படின்னா கூடுதல் முதல் 70,000 கொடுத்துருக்காங்க. கழிச்சோம் அப்படின்னா 3,20,000 நமக்கு கிடைக்கிது. இது என்ன அப்படின்னா சரிகட்டப்பட்ட இறுதி முதல். நம்ம இறுதி முதல் நம்மக்கிட்ட இருக்கிறத சரிகட்டி வச்சுருக்கோம். ஓகேவா? ஸோ எடுப்புகளை கூட்டியாச்சு, கூடுதல் முதல்ல கழிச்சிட்டு மிச்சம் இருக்க சரிகட்டப்பட்ட இறுதி முதல்ல வச்சுருக்கோம். இதுலேருந்து என்ன பண்ணணும் அப்படின்னா தொடக்க முதல்ல கழிக்கணும். தொடக்க முதல் எவ்வளோ அப்படின்னா 2 லட்சம். ஸோ இப்போது கழிச்சோம் அப்படின்னா 1,20,000.
இப்போ நமக்கு ஆன்சர் வந்துருச்சு. இதுதான் 1,20,000 தான் ஆன்சர். இது லாபமா இல்லை நட்டமான்னு சொல்லிட்டு நம்ம கண்டுபிடிக்கணும். அது எப்படி கண்டுபிடிக்கிறது? லாபம் அப்படின்னா எப்படி இருக்கும்னா, இறுதி முதல் அதிகமாகவும் தொடக்க முதல் கம்மியாகவும் இருந்துச்சுன்னா அது லாபம்னு சொல்லுவோம். அப்போது நமக்கு வர ஆன்சர் லாபம். இதே இறுதி முதல் கம்மியாக இருந்து தொடக்க முதல் அதிகமாக இருந்து நமக்கு அப்போ கழிச்சோன்னா மைனஸில் ஆன்சர் வரும். அப்படி நமக்கு மைனஸில் ஆன்சர் வரும்போது அதை என்னென்னு கன்சிடர் பண்ணுவோம்னா நட்டம் அப்படின்னு சொல்லி கன்சிடர் பண்ணுவோம். ஸோ இப்போது நமக்கு கிடச்சிருக்கிறது லாபமாக நட்டமா அப்படின்னு சொல்லி நீங்கள் தான் கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சி கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. இந்த மாதிரி இன்னும் அக்கௌண்ட் சம்மந்தமான நிறைய வீடியோஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எல்லா வீடியோஸ்க்கு லைக் போட்டு வச்சுருங்க. தேங்க்யூ.